செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பதிவான வாக்குகளை எண்ண 201 டேபிள்கள் ஏற்பாடு. காலை 9 மணிக்கு முன்னணி நிலவரம் தெரிய வரும். திருக்கனூரில் வாலிபரை கட்டி வைத்து தாக்கிய சம்பவம், 3 பேர் கைது. பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா. தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. மிஸ் பிள்ளையார்குப்பம் பட்டம் வென்ற ரித்திகா உற்சாகமுடன் நடைபெற்ற அழகி போட்டி. புதுவையில் பதிவான வாக்குகளை எண்ண 201 டேபிள்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் காலை 9 மணி முதல் தேர்தல் முன்னணி நிலவரங்கள் தெரிய வரும். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. அன்று காலை 6:30 மணிக்கு ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முகவர்கள் முன்னிலையில் வாக்கு எண்ணும் அறைக்கு கொண்டு வரப்படும். காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணப்படுகிறது. தொடர்ந்து 8:30 மணிக்கு முதற்கட்டமாக 17 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. இரண்டாம் கட்டமாக 13 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. தேர்தல் முன்னணி நிலவரம் காலை 9 மணி முதல் தெரிய வரும். 3 முதல் 6 சுற்றுகளில் தேர்தல் முடிவை அறிந்து கொள்ள முடியும். இதற்கேற்ப 17 தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு தலா 3 அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக 6 மையங்களில் 35 டேபிள்கள், வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக 166 டேபிள்கள் என மொத்தமாக 201 டேபிள்கள் வாக்கு எண்ணும் அறைகளில் போடப்பட்டுள்ளது. இந்த பணியில் வாக்கு எண்ணிக்கை கண்காணிப்பாளர் 265 பேரும், வாக்கு எண்ணிக்கை உதவியாளர் 315 பேரும், நுண் பார்வையாளர்கள் 279 பேர் என மொத்தம் 859 பேர் ஈடுபட உள்ளனர். பாதுகாப்பு பணியில் போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் ஈடுபட உள்ளனர். அன்றைய தினம் புதுச்சேரி முழுவதும் அனைத்து வகையான மதுக்கடைகள் மூட தேர்தல் துறை உத்தரவிட்டுள்ளது. திருக்கனூரில் வாலிபரை கட்டி வைத்து தாக்கிய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை திருக்கனூர் ஐஸ்வர்யா நகரை சேர்ந்தவர் சஞ்சய் தண்ணீர் கேன் போடும் வேலை செய்து வருகிறார். நேற்று முன்தினம் இரவு சஞ்சய் அவரது நண்பரான சித்தலம்பேட்டை சேர்ந்த இளங்கோ என்பவருடன் திருக்கனூர் சிவன் கோவில் எதிரே உள்ள வாலிபால் மைதானத்தில் செல்போனில் கேம் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது இருவருக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. உடனே இளங்கோ அவரது நண்பர்களுக்கு போன் செய்துள்ளார். இதனையடுத்து அவரது நண்பர்களான கூடுஞ்சப்பட்டு பால்ராஜ், கிருஷ்ணா, திருக்கனூர் புகழேந்து ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து சஞ்சயை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு பாதானூர் ஏரிக்கரைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரது கையை கட்டிவிட்டு கத்தி மற்றும் கைகளால் தாக்கியுள்ளனர். மேலும் முட்டி போட வைத்து இரவு முழுவதும் அடித்துள்ளனர். பின்னர் அதிகாலை 5 மணியளவு சஞ்சயை மண்ணாடிப்பட்டில் இறக்கிவிட்டு இந்த சம்பவம் குறித்து வெளியில் கூறினால் கொலை செய்து விடுவதாக மிரட்டிச் சென்றுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த சஞ்சய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இது குறித்து அவர் திருக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேரை கைது செய்துள்ளனர். பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். புதுவை வில்லியனூரை அடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் இரவில் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தேர் இழுத்தனர். முன்னதாக நேற்றிரவு கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்து திருநங்கையர்கள் பூசாரி கையால் தாலி கட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர். நள்ளிரவு 1 மணிக்கு மேல் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அடுத்த மாதம் 14ஆம் தேதி இரவு படுகளை எழுப்புதல் நிகழ்ச்சியுடன் திருவிழா நிறைவடைகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் கிராம மக்கள், இளைஞர்கள் செய்து வருகின்றனர். பிள்ளையார்குப்பத்தில் நடைபெற்ற மிஸ் பிள்ளையார்குப்பம் அழகி போட்டியில் ஏராளமான திருநங்கையர் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூரை அடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் புகழ்வாய்ந்த கூத்தாண்டவர் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு சாகை வார்த்தல், ஊரணி பொங்கல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் இரவு நேரங்களில் தீபாராதனை நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் மட்டுமன்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான திருநங்கையர் கலந்து கொண்டனர். அவர்களை மகிழ்விக்கும் வகையிலும் உற்சாகப்படுத்தும் வகையிலும்
பல்வேறு விதமான நடன நிகழ்ச்சிகள், கிராமிய பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அழகி போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான திருநங்கையர்கள் உற்சாக நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற திருநங்கையருக்கான மிஸ் பிள்ளையார்குப்பம் மற்றும் மிஸ் திருநங்கை அழகி போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான திருநங்கையர் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த திருநங்கையருக்கு வில்லியனூர் காவல் ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் ஆகியோர் பரிசுகள் மற்றும் விருதுகளை வழங்கி கௌரவித்தனர். இந்த விழாவில் புதுச்சேரி மட்டுமன்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் திருநங்கையர்களும் கலந்து கொண்டனர். மிஸ் பிள்ளையார்குப்பம் பட்டத்தை ரித்திகா தட்டிச் சென்றார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள பாரதிதாசனின் திருவுருவ சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை செயலர் மற்றும் இயக்குனர், பாவேந்திரன் பேரன் பாரதி மற்றும் தமிழறிஞர்கள், கவிஞர்கள், பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அருங்காட்சியகத்தில் உள்ள பாவேந்தர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. உழைப்பாளர் தினமான மே 1ஆம் தேதி புதுச்சேரியில் உழவர் சந்தைகள் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்கள் அதிகம் கூடும் இடமான அண்ணா சதுக்கம் அருகே உழவர் சந்தை இயங்கி வருகிறது. உழவர்களிடமிருந்து நேரடியாக பெறப்பட்ட காய்கறிகள், பழங்கள் விற்பனை செய்யப்படுவதால் காலை முதல் மாலை வரை பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து காய்கறிகள் மற்றும் பழங்களை உழவர் சந்தையில் வாங்கி செல்கின்றனர். இந்நிலையில் உழைப்பாளர் தினமான மே 1ஆம் தேதி உழவர் சந்தை இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக பொருட்களை வாங்கி வைக்க ஏதுவாக இருக்கும் வகையில் தற்போது விடுமுறை அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நடைபெற்ற 3 மணி நேர பேருந்து சோதனையில் 15 ஏர் ஹாரன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங் தலைமையிலான போலீசார் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் நேற்றிரவு 3 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்துகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது பேருந்து ஓட்டுநர்கள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுகிறார்களா என்று சோதனையில் ஈடுபட்ட போது புதுச்சேரியிலிருந்து மதகடிப்பட்டு மற்றும் கன்னியாகுமரிக்கு செல்லும் தனியார் பேருந்து ஓட்டுநர் மது அருந்தி இருந்தது கருவி மூலம் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை பேருந்தில் இருந்து கீழே இறக்கி போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் தமிழக அரசு பேருந்து உள்ளிட்ட 15 தனியார் பேருந்துகளில் தடையை மீறி அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை போலீசார் பறிமுதல் செய்ததோடு 15 பேருந்துகளுக்கும் தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதுபோன்று தடையை மீறி ஏர் ஹாரன் பயன்படுத்துவது, குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது, பேருந்து நேர கட்டுப்பாட்டிற்கான அதிவேகமாக வாகனத்தை இயக்குவது, சிறுவர்கள் வாகனம் ஓட்டுவது என போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவாவின் பிறந்த நாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவாவின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி திமுக பொறுப்பாளர் வடிவேல் தலைமையில் நடைபெற்றது. காலை முதலே திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக அங்கு கூடினர். ஆலயத்தில் விநாயக பெருமானுக்கு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சாகமாக தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடைபெற்றதா. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் திமுக முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. ரசாயனங்களால் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை பொதுமக்கள் வாங்கி சாப்பிட வேண்டாம் என்று உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி உணவு பாதுகாப்பு ஆணையர் யாசின் சௌத்ரி முகமது செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் மற்றும் நீர் பயன்பாடு தொடர்பாக பொதுமக்களுக்கு அறிவுரை வெளியிட்டுள்ளார்.
அதன்படி கோடை காலத்தில் சந்தைகளில் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மற்றும் கலப்பட மாம்பழங்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் மாம்பழ சீசனும் தொடங்கியுள்ளது. ஊட்டச்சத்து நிறைந்த மாம்பழம் பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. இதில் நோய் எதிர்ப்பு சக்திக்கான விட்டமின் சி, தோல் மற்றும் பார்வைக்கான விட்டமின் ஏ, குடல் நலனுக்கான நார்ச்சத்து மற்றும் உடல் நலனை மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக உள்ளன. தென்னிந்தியாவின் வெப்பமண்டல பகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரிக்கு தமிழ்நாடு மற்றும் அண்டை பகுதிகளில் விளையும் பல முக்கியமான மாம்பழ வகைகள் கிடைக்கின்றன. புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பொதுவாக நீலம், ருமானி, பங்கனப்பள்ளி, அல்போன்சா போன்ற வகைகள் விற்பனையாகிறது. அதற்கு மேலாக அம்ரபாலி, மல்லிகா, சவுன்சா போன்ற மேம்படுத்தப்பட்ட கலப்பின வகைகளும் தாய்லாந்து மற்றும் தைவான் மாம்பழங்களும் கிடைக்கின்றன. சில வியாபாரிகள் மாம்பழங்களை விரைவாக பழுக்க செய்ய கால்சியம் கார்பைடு அல்லது அதிக அளவு எத்திலின் போன்ற ரசாயனங்களை பயன்படுத்துகின்றனர். இது இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு பழுக்க வைக்கப்படும் பழங்கள் வெளியில் அழகாக தோன்றினாலும் உடல் நலத்துக்கு தீங்கானது. இத்தகைய மாம்பழங்களை சாப்பிடுவதால் வயிற்று எரிச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, மயக்கம், தலைவலி, உணவு விருப்பமின்மை, தூக்கமின்மை, கடுமையான கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படலாம். எனவே மாம்பழங்களை வாங்கும்போது இயற்கைக்கு மாறான பிரகாசமான மஞ்சள், ஆரஞ்சு நிறம், இயற்கையான மனம் இல்லாமை, பழுத்தது போல தோன்றியும் கடினமாக இருத்தல், சுவையற்ற அல்லது சிறிது கசப்பான சுவை ஆகியவை இருந்தால் வாங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரசாயன மாம்பழங்களை கண்டறிய மிகவும் ஒரே மாதிரி பிரகாசமான நிறம் இருந்தால் சந்தேகிக்க வேண்டும் என்றும், பழுத்த மாம்பழத்திற்கு இனிய மனம் இருக்கும் வேதியியல் மனம் இருந்தால் தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார். புதுவை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் 12ஆம் பட்டமளிப்பு விழா கல்லூரியில் உள்ள சாய் அரங்கில் நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ ராமச்சந்திரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன், நிறுவனர் ராதா ராமகிருஷ்ணன், நிர்வாக இயக்குனர் ராஜீவ் கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி பட்டமளிப்பு விழாவை துவக்கி வைத்தனர். கல்லூரியின் முதன்மை நிர்வாக அதிகாரி மௌஷ்மி ராஜீவ் கிருஷ்ணா வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மருத்துவ பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்து பேசினார். அப்பொழுது அவர், புதுச்சேரி மாநில அளவில் சிறந்த மருத்துவக் கல்லூரியாக இந்த கல்லூரி உள்ளதாகவும் இங்கு படிக்கும் மாணவர்கள் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவதாக தெரிவித்தார். அனைத்து மாணவர்களும் கிராமப்புறங்களில் சார்ந்து மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்பது தனது ஆசை என்று தெரிவித்த அவர், புதிய மருத்துவ கண்டுபிடிப்புகளை ஏழை எளிய பொதுமக்களுக்கு தெரிவித்து அவர்களுடைய நோயினை போக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரியின் முதன்மை இயக்குனர் வித்யா ரங்கராஜன், இயக்குனர் ரத்னசாமி, மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப்ராஜ், துணை மருத்துவ கண்காணிப்பாளர் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் சிறப்பு அதிகாரி ரமேஷ் மற்றும் ஜேம்ஸ் ஆகியோர் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி சேர்மன் ராமச்சந்திரன் பிறந்த நாளையொட்டி இந்திராணி செவிலிய கல்லூரி மாணவர்களின் ஒருங்கிணைந்த இரத்த தான முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் இந்திராணி செவிலிய கல்லூரி முதல்வர் மல்லிகா கண்ணன் தலைமையில் 97 இந்திராணி செவிலிய கல்லூரி மற்றும் சமுதாய கல்லூரி மாணவர்கள் இரத்த தானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தை சேர்ந்த முதல்வர்கள், துணை முதல்வர்கள், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் சங்கம் சார்பில் காலாப்பட்டு சாய்பாபா கோவிலுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் சங்கம் மாவட்ட ஆளுநர் அலுவலர் வருகை விழா சிவகவி ஹோட்டலில் நடைபெற்றது. சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி வரவேற்புரையாற்றினார். சங்க செயலாளர் திருவேங்கடம் ஆண்டறிக்கை வாசித்தார். மாவட்ட ஆளுநர் ராஜா சுப்பிரமணியம் சிறப்புரையாற்றினார். முன்னாள் ஆளுநர்கள் ராஜலட்சுமி, சுபாஷ் சந்திரபோஸ், நிர்வாகிகள் மதிவாணன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். சங்கம் சார்பில் காலாப்பட்டு சாய்பாபா கோவிலுக்கு நிதி வழங்கப்பட்டது. பொருளாளர் சிவக்குமார் நன்றி உரையாற்றினார். சுதந்திர போராட்ட தியாகி அன்சாரி துரைசாமியின் நினைவு தினம் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முதுபெரும் சுதந்திர போராட்ட தியாகி அன்சாரி துரைசாமியின் 32வது நினைவு நாள் அதிதி ஓட்டல் அருகே உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பாளர் கணபதி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள்,
சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் குடும்பத்தினர் ஜெகத் ரட்சகன் மற்றும் ரங்கநாயகி ஜெகத் ரட்சகன், முன்னாள் வார்டு உறுப்பினர் கந்தன் என்கிற மெய்யழகன் ஆகியோர் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள வீட்டில் உள்ள திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திராவிட கழக தந்தை பிரியன், அனைத்து கட்சி இயக்க தோழர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஜோஸ் ஆலுகாஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடை மேலாளர் நிஜோ மற்றும் பணியாளர்கள் தியாகஜோதி சமுதாய முன்னேற்ற மையம் தட்டாஞ்சாவடியில் தங்கி பயின்று வரும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கட்டில் வாங்குவதற்காக 3,37,500 ரூபாயை வழங்கினர். இந்நிகழ்விற்கு இமாக்லேட் சபையின் பாண்டி கடலூர் மாநில தலைமை எண்ணெய் மதர் டாரியா மேரி செல்வராணி தலைமை தாங்கினார். புதுவை ஜோஸ் ஆலுகாஸ் மேலாளர் நிஜோ நிகழ்ச்சிக்கான முக்கியத்துவம் மற்றும் நிறுவனம் தொடர்ந்து கல்விக்காக உதவி செய்து வருவதை எடுத்துரைத்தார். தியாகஜோதி சமுதாய முன்னேற்ற மையத்தின் நிறுவன பொறுப்பாளர் சகோதரி பெர்னட் மேரி வரவேற்புரையாற்றினார். மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. தியாகஜோதி சமுதாய முன்னேற்ற மையத்தில் பணிபுரியும் அருட் சகோதரிகள், பணியாளர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் பிரான்சிஸ்கா நன்றி உரையாற்றினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,790 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,10,320 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பதிவான வாக்குகளை எண்ண 201 டேபிள்கள் ஏற்பாடு. காலை 9 மணிக்கு முன்னணி நிலவரம் தெரிய வரும். திருக்கனூரில் வாலிபரை கட்டி வைத்து தாக்கிய சம்பவம், 3 பேர் கைது. பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா. தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. மிஸ் பிள்ளையார்குப்பம் பட்டம் வென்ற ரித்திகா உற்சாகமுடன் நடைபெற்ற அழகி போட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.